ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஜனநாயகன் படம் பாலையா அவர்களோட பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்கா இல்லை ரெண்டு படத்துக்கு இருக்கிற சம்மந்தம் தான் என்ன அப்படின்னு மாதிரியான ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அதாவது ஜனநாயகன் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இந்த ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரான கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக் ரைட்ஸை வாங்கி வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜனநாயகன் படத்தோட காஸ்டிங்குமே பகவந்த் கேசரிக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்கு. அதாவது அதில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் ரெண்டு ஹீரோயின்ஸ் இந்த மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸை வச்சு இந்த ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா, பகவந்த் கேசரி இருந்து ஒரே ஒரு எபிசோட மட்டும் ஜனநாயகன் படத்துல யூஸ் பண்ணிருக்காங்களாம். அதாவது ஒரு சீக்வன்ஸ் மட்டும் அந்த படத்துக்கு சிமிலரா இருக்குமா. சோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு சீக்வன்ஸை வச்சு படம் ஃபுல்லா காப்பி அப்படின்ற மாதிரி வர்ற காப்பிரைட் இஷ்யூவை தவிர்க்கிறதுக்காக தான் ஃபுல் படத்தையும் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்களாம். ரீசெண்டா விடாமுயற்சிக்கு கூட அந்த காப்பிரைட் இஷ்யூ எவ்வளவு பெருசா ஆச்சுன்னு பார்த்தோம். முன்னாடியே அபிஷியலா ரைட்ஸ் வாங்காம எடுத்ததால அவங்க மிகப்பெரிய ஒரு தொகையே கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் வரக்கூடாதுன்னு தான் இந்த படத்தோட ரைட்ஸே வாங்கிட்டாங்க. அண்ட் அந்த ஒரு எபிசோடையுமே அந்த படத்தை பார்த்து அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி வச்சிருக்காரா இல்ல ஆல்ரெடி ஹெச்வினோத் அவர்கள் எழுதி வச்சிருந்த ஸ்கிரிப்ட்ல அது மேட்ச் ஆயிடுச்சான்றது தெரியல. ஏன்னா ஹெச்வினோத் அவர்கள் பாலையா அவர்களோட படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகலாம் வாய்ப்பு இல்லை. ஐ திங்க் கோஇன்சிடென்ஸா சிமிலரா இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா தளபதி அந்த ஒரு சீக்வன்ஸா வைக்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா தளபதி பகவந்த் கேசரியை நிறைய தடவை பார்த்ததா VTV கணேஷ் ஒரு மேடையில சொல்லியிருந்தாரு. ஸோ ஹெச்வினோத் அவர்கள் சொன்ன கதையில அந்த ஒரு சீக்வன்ஸை வச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி தளபதி சஜஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஒரு டீடைல்ஸ்லாம் படம் ரிலீஸ் அப்போ ஹெச்வினோத் அவர்கள் கிட்ட கேட்டாதான் தெரியும். பட் எனிவே ஒரு மிகப்பெரிய டவுட் கிளியர் ஆயிடுச்சு. இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் வர ஆரம்பிச்சதுல இருந்து ஜனநாயகன் படத்தை பகவந்த் கேசரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் நமக்குமே ரைட்ஸ் எல்லாம் வாங்கி இருந்ததால கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பட் ஜஸ்ட் ஒரே எபிசோட் தானா, அதுவும் அந்த எபிசோடு ஹெச்வினோத் அவர்கள் டைரக்ஷன்ல வேற மாதிரி ரூட்டோட தான் இருக்கும். ஸோ பகவந்த் கேசரி அப்படின்ற ஒரு தொல்லை இதோட முடிஞ்சுது. அண்ட் நல்ல வேலையா பகவந்த் கேசரி படம் பார்க்கல, இல்லைன்னா அந்த ஒரு எபிசோட் எப்படியும் ஸ்பாய்லரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.